கதிரும் ராஜியோட அப்பாவும் ஒரு மரத்தடிக்கிட்ட இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ராஜியோட அண்ணன் வந்து கோவப்பட்டுட்டு, என்ன வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, சொத்தை ஆட்டையை போட்டுருவாங்களோ அப்படின்னு எண்ணத்தில் வந்து இவங்கக்கிட்ட வந்து சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 3 பேருக்குள்ளே கலகலப்பாயிருது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ராஜியோட அப்பா தடுக்க பார்ப்பாங்க. தடுக்க போனவங்கள வந்து தள்ளி விட்டுருவான் ராஜியோட அன்னை. அவருக்கு வந்து பயங்கரமாக தலையெல்லாம் அடிபட்டுரும். உடனே அவன் வந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். நம்ம கதிர் தான் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க மாமனாரை வந்து அட்மிட் பண்ணுவான். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவான். அங்கே அவர் வந்து சுயநினைவு இல்லாமல் இருக்கார் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. ராஜியோட அண்ணன் அப்படியே வீட்டில் போய் மாற்றி சொல்கிறான். இந்த மாதிரி கதிர் வந்து நம்ம பெரியப்பா தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு வந்து மாற்றி பேசுகிறான். அதையே அவங்க அப்பா நம்பிடுறாங்க. நம்பிட்டு வந்து கதிர் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. அவனை அடிக்கலாம் செய்கிறாங்க. நீ தான் அண்ணனை ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு. அவர் சும்மாவே ரொம்ப கோவப்படுவார். இப்போ சொல்லவா வேணும்? ராஜியோட அப்பா க்யூர் ஆகி வந்த பிறகு அவரே இந்த உண்மையை சொன்னால் தான் கதிருக்கு பக்கத்தில் நியாயம் கிடைக்கும். இல்லைன்னா வந்து கதையை எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியலை. அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா வேறு இன்னும் கதையை வந்து அப்படி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. இதன் மூலம் அவருக்கு வந்து கேன்சர் ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்குன்னு அவங்க குடும்பத்துக்கெலாம் தெரிய வருதான்னு பார்ப்போம்.